அப்புறமும் எதுக்கு டோல் பிளாசால கொள்ளையடிக்கிறீங்க? எதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல போய் நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க? சானிட்ல 10 ரூபாய்க்கு டீ வர்றதுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத எளிய மக்களின் பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் பேசி நிறைய புரட்சிகரமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற ராகவ் சாதாவை இன்னைக்கு ஒரு சாதாரண காரணம், ஒரு நகைச்சுவையா ஒரு இன்டர்வியூல பேசின விஷயத்த காரணமா காட்டி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அதாவது எந்த ஒரு நியூஸையும் ஆன் த ஃபேஸ் வேல்யூ சொல்றதுக்கு பேரு நியூஸ் கிடையாது. ராகவ் சட்டா என்ன காமிச்சாரோ அதையே சொல்றதுக்காக முத்துசாரோ யாருமே தேவையில்லை. எதுனா அதை நம்மளே ராகவ் சட்டா என்ன சொல்றான்னு பாத்துக்கிறதுக்கு அப்படியே பார்த்துட்டு போயிடலாமே. ஸோ அந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ராகவ் சட்டா ஏன் எவ்வளோ பெரிய பிஆர் டீம் வச்சிருக்காரு, ஏன் அவ்வளோ ரீல்ஸ் எடுத்து அவ்வளோ கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு பிஎம் கேண்டிடேட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கு அவருக்கு என்ன காரணம், ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடவையும் அவர் அட்ரஸ் பண்ற இஷ்யூஸ் எல்லாமே எந்த பார்ட்டிக்கும் அஃபெண்டே ஆகாத மாதிரி, யாருக்குமே அது கஷ்டமே இருக்காத மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸை தான் கை வைக்கிறது. அதாவது எந்த இடத்துல கண்ணி வெடி இருக்கோ அந்த பக்கம் திரும்பியே பார்க்கறதுல அப்படியே ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்தாரு. அட்ரஸ் த லைன் இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை கடிக்க வர சிங்கத்தை டிஃபெண்ட் பண்ணாமல் அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தது தன்னை சுற்றி இருக்கிற கொசுக்களை. ஸோ இது யாருனாலும் பண்ணலாம். அவருக்கு கிடைக்கிற அந்த டைம், அதாவது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த ராஜ்யசபாவில் பேச வேண்டிய அந்த டைம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியில கெஜ்ரிவாலுக்கு அடுத்த ஒரு பொசிஷன், அவ்வளோ சீனியர் லீடர் அவரை கன்சிடர் பண்ணி அவருக்கு அந்த பேச ஒரு தடவை டைம் கொடுக்கும்போது ஒரு தடவை கூட அப்போசிஷன் பார்ட்டியை டிஃபெண்ட் பண்ணி அவர் பேசினதே இல்லை. அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அத்தனை எலெக்ஷனில் அவ்வளோ குளறுபடி நடந்து, அவ்வளோ ஓட்டர் லிஸ்ட்டில் அவ்வளோ குளறுபடி நடந்ததை நமக்கு ராகுல் காந்தி படம் போட்டு காமிச்சார். ஆனால் அதில் அவர் சைன் பண்ணலை. சைன் பண்ணாததுக்கு அவர் சொன்ன ஒரு சப்ப காரணம், என்னை யாருமே அந்த பேப்பர் எனக்கு கொண்டு கொடுக்கல, 6-7 பேர் கூட தான் சைன் பண்ணலை, அப்புறையே என்னையே கேட்குறீங்க, உன்னதானையா பெரிய ஆளாக நினச்சி உன்னை வச்சுருந்தாங்க, நீனே இப்படி பண்ணலாமா அப்படின்னு தானே எல்லாரும் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் யாருக்குமே புரியலைன்ற நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கிற தன்னுடைய லீடரை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் ரோட்டில் இறங்கி அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்த போது கூட இவர் எந்த அந்த ஆங்கிள்லே காணோம், எங்கேயுமே இல்லை. அவர் ஜாலியாக லண்டனில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது எத்தனையோ சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக பேசினாங்கன்னா, இல்லை தன்னை உண்மையாக நியாயம் கேட்டு பேசுகிறவங்களெல்லாம் தூக்கும் போது இவருடைய சோஷியல் மீடியா மட்டும் நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர்ஸும் இதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது அவர் புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிகள், அவர் அடிச்சது எல்லாமே தன்னை சுற்றி இருந்த கொசு.